7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். நான் செந்தில். மக்கச்சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு ஆதாரப்பூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் விடை காணும் நேரம் இது. இனி நாம் கேள்விகளால் வேள்விகள் செய்வோம். அந்த வகையிலே இன்றைய கேள்வி நேரத்திலும் கூட நாம் 2 அமர்வுகளில் 2 முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். முதல் அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் எல்லை பிரச்சனை குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். இரண்டாவது அமர்வில் ராகுல் காந்தி தொடர்பான விவாதத்தை நகர்த்த இருக்கின்றோம். எல்லையில் சீன ஊடுருவல் என்பது மிக சாதாரணமான ஒன்றுதான் என்று மனோகர் பாரிக்கை பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். இரண்டாவது அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் ராகுல் காந்தி ஆதிக்க சக்திகள் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த 2 தளத்திலும் நம்மத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்மோடு சிறப்பு விருந்தினர்களும் இணைய இருக்கிறார்கள். இன்றைய கேள்வி நேரத்திற்குள் நாம் பயணிக்கும் முன்பாக பிரதான செய்திகளை பார்த்துவிடலாம். பிரதான செய்திகளை தருவதற்காக நம்மத்தில் ஐஸ்வர்யா கிருஷ் இணைந்திருக்கின்றார். ஐஸ்வர்யா, இன்றைய தினத்தின் பிரதான செய்திகள் என்ன? நிச்சயமா செந்தில். இதில் முதல் செய்தியாக இந்தியாவை ஆதிக்க சக்திகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நேருவின் பிறந்தநாள் விழாவில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இலங்கைக்கு எதிராக இந்தியா இமாலய வெற்றி இலக்கு 404 ரன்கள் குவித்து அபாரம். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் 1 ரூபாய் 50 உயர்வு. உற்பத்தி வரி அதிகரிக்கப்பட்டதால் எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு. தாய்மொழியிலேயே மருத்துவ கல்வியை வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு கருணாநிதி வலியுறுத்தல். இனி செந்தில் உங்களிடம். நன்றி ஐஸ்வர்யா. இன்றைய தினத்தின் பிரதான செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி. நாம் முதல் அமர்விற்குள் கடந்து செல்லலாம். எல்லையில் சீனா ஊடுருவல் அப்படிங்கிறது, எல்லை தாண்டுவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு தான், வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒன்று தான். அது கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அதை குறித்து நாம் அச்சம் கொள்ள தேவையில்லை என்பது போன்ற ஒரு கருத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கை தெரிவித்திருக்கின்றார். இந்த தளத்தில் நாம் இன்றைக்கு நம்முடைய விவாதத்தை நகர்த்திருக்கின்றோம். இது குறித்து நம் மத்தியில் கலந்து கொண்டு பேசுவதற்காக 2 முக்கிய விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவருமான திருமதி விஜயதாரணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். கர்னல் மலையப்பன், இந்த பகுதியில் குறிப்பாக அருணாச்சல பிரதேச பகுதியில் பணியாற்றியவர், இராணுவத்தினுடைய மிக மூத்த அதிகாரியாக செயலாற்றியவர், இந்த தளத்தில் ஆழ்ந்த அனுபவம் கொண்ட கர்னல் மலையப்பன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். இந்த இருவர் மட்டுமின்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர்களில் ஒருவரான இள கணேசன் அவர்களும் நம்மோடு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கின்றார். விவாதத்துக்குள் நகரலாம். இப்போது நீங்கள் ஒரு கர்னல் அப்படிங்கிற முறையில் பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்னது உண்மைதான். இது சீனா இந்தியா இந்த இன்கர்ஷன், இந்த பார்டர் டிஸ்பியூட் இப்போ இன்று முதல் அல்ல, இது 1840 போய்கிட்டே இருக்குது. அதாவது அப்பொழுது ஜேஎன்கே மகாராஜா ரஞ்சித் சிங் படை அனுப்பிச்சு லடாக் பகுதியை இந்தியாவோட அனெக்ஸ் பண்ணிட்டார். அங்கே மெயின்லி உள்ள விவாதத்துக்குள்ள இடம் அக்சை சின்னுங்கிற இடம். அதே மாதிரி ஈஸ்டர்ன் செக்டரில் உள்ளது அருணாச்சல் பிரதேசில் தவாங், அதுக்கு மேலே உள்ள பகுதி. தவாங் முதல்ல திபெத்துக்கிட்டு இருந்தது. பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும்போது 1914 ஷிம்லா அக்ரிமெண்ட் இருந்தது. பட் சைனா அதை சைன் பண்ணல. அதனால் அதுக்கு பிறகு 1937 பிரிட்டிஷ் ஆர்மி அனுப்பிச்சு அதை திபெத்துக்கிட்ட இருந்து பிடிங்கி இந்தியாவோட சேர்த்துட்டாங்க. அது இருந்து இந்தியாவிலே இருக்குது. இப்போ அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, எல்லாருமே போக முடியாது, ப்ரொடெக்டட் ஏரியா போகணும். மேக்மோகன் லைன் ஒன்று இருக்குது. அது டிஃபைன் லைன், பட் இட் இஸ் நாட் நம்மளும் ஃபாலோ பண்றல, அவங்களும் ஃபாலோ பண்றல. மெக்மோகன் எல்லை கோடு அப்படிங்கிறது இரு தரப்பிலுமே அது பின்பற்றப்படுவதில்லை, இல்லை கடைபிடிக்கப்படலைன்னா அது காரணம் என்னன்னு நினைக்கிறேன். காரணம் என்னங்கன்னா, அங்கே உள்ள ஏரியா எல்லாம் ஒரு 17,000 அடிக்கு உயரத்துக்கு மேலே உள்ளது. அங்கே ஜனங்கள் யாருமே கிடையாது. குளிர் 8,000 அடிக்கு மேலே யார் நடக்கிறனாலே கஷ்டப்படணும். ஒரு பனி படர்ந்த மலைகள், அங்கே யாருமே கிடையாது. அதனால் பனி இருக்கும்போது பின்வாங்கிடுவாங்க இந்தியாவும் சைனாவும். பனி வந்த பிறகு
2 பேரும் போவாங்க. அந்த சமயத்துல வந்து தெரியாம ஒரு இடத்துல போயிடுவாங்க. ஊடுருவல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறீங்க. இது இயல்பாக நடக்கக்கூடியதான் அப்படிங்கிறீங்க. நடந்திருக்கு. திட்டமிட்டு நடைபெறக்கூடியதாக எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள முடியாது. எப்போ திட்டமிட்டு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் எப்பொழுதும் அது திட்டமிட்டு நடக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்காது. எல்லை கோடு அப்படிங்கிறது அங்கே வந்து மிக தெளிவாக வரையறுக்கப்படாத ஒரு சூழல் இருப்பதாக அங்கே பணியாற்றியவர் அப்படிங்கிற முறையில் அவருடைய ஒரு அனுபவத்தை வைக்கிறார். இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அது எல்லை கோடு என்று வரும் பொழுது குறிப்பாக வந்து இன்றைக்கு குறிப்பாக பாரதிய ஜனதா அரசாங்கம் பதவியேற்ற பிறகு நிறைய சைனீஸ் இன்ட்ரூஷன் நிறைய இருக்கு. அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி புரிந்த காலம் வரை டிரான்ஸ்கிரிப்ஷன் அது வந்து சிறிய அளவிலான தவறாக அந்த எல்லையை தாண்டி வருவது அது போன்ற விஷயங்கள் தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பெரிய அளவில் இன்ட்ரூஷனே இருக்கு. காரணம் என்னவென்றால் பெரிய அளவில் இவங்க வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல ஒரு பெரிய ரோடை போட போகிறோம் அப்படின்ட்டு மோடி அவர்கள் அறிவித்த உடனேயே அதிகமாக இராணுவ வீரர்கள் சைனா சைட்லேருந்து இந்த பக்கம் வந்தாங்க. திரும்பி போகலை, டென்ட் அடிச்சு இன்னும் அங்கே இருக்காங்க. இவங்க என்னதான் காரணம் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இப்போ இந்த மெக்மோகன் எல்லை என்பது வரையறுக்கப்படல, அது புரியல, தெரியாமல் உள்ள வந்துட்டோம் அப்படி இப்படி சொல்கிறதெல்லாம் ஒரு அப்பயே நான் கேட்குறேன், தமிழக மீனவர்களை பொறுத்தவரை இலங்கை எல்லை கடல்லையே கண்டுபிடிக்க முடியல, தெரியாமல் தாண்டி போனதுக்கே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு இன்னைக்கு பலரும் வெளியில் வர முடியல, படகுகள் விடப்படலை, எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. கடல் எல்லையில் வந்து அந்த இடம் தெரியல, இருந்தாலுமே இலங்கை அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்புறம் வழியே இல்லாமல் நாமளும் அரெஸ்ட் பண்ணி அங்கே இலங்கை ஆட்களை இங்கே சிறையில் வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டோம். இதெல்லாம் வந்து இந்த எல்லை வரையறுக்கப்படலைங்கிற காரணம் சொன்னப்போ யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல இத காங்கிரஸும் ஒரு காலத்துல ஏத்துக்கல தானே? இல்ல, அதாவது எல்லை வந்து எல்லை தாண்டினால் கைது செய்யப்படுவார்கள். எல்லையை தீர்மானிப்பது என்பது இதுதான் எல்லை என்று நாம காண்பித்தால் கூட என்னை பொறுத்தவரை கடல் எல்லையை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டம். வேற போனா அதே நேரம் மீனவர்கள் என்பவர்கள் தீவிரவாதிகள். அதே போல நான் ஏன் இதை கம்பேர் பண்றேன்னா அதுக்கு வந்துடுறேன். ஏன் இதை கம்பேர் பண்றேன்னா கடல்லையே தொழிலாக மீனவர்கள் வந்து மீன் பிடிப்பதை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் விஷயத்துல அந்த கடல் எல்லையில சின்ன தவறு நடக்கும் பொழுது இவ்வளவு தூரம் கைதி நடவடிக்கைகள் இரு நாடுகள் மத்தியில இன்னும் இருக்கு. அதுக்கு ஒப்பந்தம். ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கடல் பிரச்சனை ஒண்ணு அங்க கிடையாது. சிறிதளவு கூட இப்படி அப்படின்னு இந்த கடல்ல எனக்கு எல்லை தெரியல அப்படின்னு சொல்றது தவறு. ஏன் சைனா வந்து இந்த அளவுக்கு ஊடுருவல் செய்து உள்ளே வருகிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை அதற்குண்டான எந்தவித அழுத்தமும் கொடுக்கவில்லை. மெத்தனமான ஒரு போக்கு. எப்ப பார்த்தாலும் இங்கே வந்து அவர் ஜின்பிங் அதிபர் அவர்கள் வந்திருக்கும் பொழுது ஏதோ உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. மோடியும் அவரும் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஊடுருவல் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த நாட்டுடைய பாதுகாப்பு என்பது பார்வையில் இருக்கிறது பாரதிய ஜனதா அரசாங்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர்கள் ஒருவரான திரு இல கணேசன் அவர்களிடம் இது குறித்து கேட்கலாம். பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பாஜக அரசு பலவீனமாகி கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாதுகாப்பு அமைச்சர், புதிய பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன கருத்தை. இதில் ஒன்றும் ஆபத்து ஒன்றும் இல்லை. நிலைமை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நாங்கள் இதில் கவனமாக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெயர் இருக்கிறது. எங்களுக்கு எப்போதுமே பார்டர் கட்சி என்று வார்த்தை சொல்வார்கள். காரணம், அதிகமாக எல்லை பற்றி சிந்திக்கின்ற ஒரு கட்சி என்பதற்காக. ஒரு அங்குல மண் கூட நாங்கள் இழக்குவதற்கு தயாராக இல்லை. அந்த கொள்கையோடு தான் களமிறங்கி இருக்கிறோம். நன்றி. ஒரு அங்குல மண் கூட இழப்பதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது அவருடைய வாதம். ஆனால் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இதை வந்து இந்த மாதிரியான சமாதானங்கள் வந்து எந்த அளவிற்கு ஏற்புடையது? அவங்க இங்கே வந்து டென்ட் அடித்து கூட இன்னும் இருக்கிறார்கள். இப்போது இது இயல்பாக நடந்தது என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? திட்டமிட்டே நடைபெற்றதானே இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் அப்படிங்கிறது ஏதோ இது பாஜக ஆட்சியில் இன்றைக்கு நேற்று நடக்கக்கூடியதும் அல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. இது பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி காலத்திலிருந்தே இந்த பிரச்சனை நின்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது இன்றைக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு, ஒரு எல்லைக்கோடு வகுக்கப்பட்ட பிறகு, ஒவ்வொரு நாட்டிற்குமான இறையாண்மை வரைபடம் எல்லாம் வரையறுக்கப்பட்ட பிறகு இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகள் இன்னும் சீன வரைபடத்தில் இருப்பதை கூட நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீடித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருப்பவர் இந்த மாதிரியான கருத்துக்களை கூறுவது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு உகந்ததாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல மேடம் வந்து என்ன பிஜேபி சப்போர்ட்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நான் வந்து அங்க இருந்தது உண்மையான நிலைமை சொல்றது பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ சப்போர்ட் கிடையாது. ஒரு அதிகாரியாக அங்க இருக்கக்கூடிய பணியாற்றியவர் அப்படிங்கிற முறையில் உங்களுடைய கருத்து
இது வந்து அதே சமயத்தில் 1986 அக்டோபர் மாதத்தில் திரு ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அந்த சமயத்தில் அக்டோபர் 22 அக்டோபர் 22 என்ன அவங்க சிக்னிஃபிகன்ஸ்னா 1962 சைனா ரைஸ் த வார். அப்போ அது நம்ம டிஃபீட் ஆகிட்டோம். அதே ரிப்பீட் பண்ணுறதுக்காக வேண்டி ஆர்மி அது இன்க்ரூஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக, அதாவது அதுலேயும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒரு இடம் இருக்கிற இடத்துல சைனாக்காரங்க வந்துட்டாங்க, தமிழ்நாட்டை பிடிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் ஆர்மி அட்டாக் பண்ணணும்னு ரெடியாக இருந்தாங்க. எல்லாம் ரெடியாகி கடைசி நிமிஷத்தில் 21 சாயந்தரம் 6 மணிக்கு அதை ராஜீவ்காந்தி நிறுத்தி தென் ஆரம்பித்தாங்க. இது இன்க்ரூஸ்ங்கிறது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நார்மல் நடக்கிறது. அது பொலிட்டிக்கல் ஓரியன்டோ என்னமோ கிடையாது. இங்கே ஒரு மைனர் இன்சிடென்ட் இங்கே சிலோனில் மேடம் சொன்ன மாதிரி ஏதாவது வரும்போது அங்குள்ள சோல்ஜர்ஸுக்கு வந்து பொலிட்டிக்கலே கிடையாது. இல்லை, இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மிக உயரமான 10,000 அடி உயரமான ஒரு மலை அப்படிங்கிறீங்க. அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 2 நாட்டு ராணுவ வீரர்கள் இருக்கின்றன. நீங்கள் மட்டும்தான் அங்கே, உங்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் அப்படிங்கிற மாதிரியான இருக்கின்ற பொழுது பல இடங்களில் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு ஒரு நட்புறவு இருக்கக்கூடியதை கூட பார்க்க முடிகிறது. இப்போ இதை தாண்டி அந்த ராணுவ வீரர்கள் இங்கே வந்து முகாமிடுகிறார்கள், டெண்ட் போடுறாங்க, இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய தூண்டுதலினால் தான் இது நடைபெறுகிறது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது திட்டமிட்டே நடைபெறக்கூடியது ஏன் எடுத்துக்கொள்ள முடியாது? என்னை பொறுத்தவரையிலே திட்டமிட்டு நடப்பதில்லை. அதாவது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதத்தில் பனி உறைஞ்சிருக்கும். அந்த சமயத்தில் அந்த பார்டர் 17,000 அடி உயரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க, நம்ம வந்துடுவோம். பனி உறையும் போது இடம் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஃபோர்ஸஸ் போவாங்க. பொதுவாகவே ஒரு வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது குறித்து நம்ம இலகணேசன் கேட்கலாம் கூட. என்னன்னா, இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு விதமான பார்வை, சீனாவிற்கு ஒரு விதமான பார்வை, ஊடுருவல் ஆகட்டும், எல்லையை மீறுவதாகட்டும், இது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. திரு இலகணேசனிடம் அது குறித்து நாம் கேட்டுட்டு விஜயதனி உங்கள்கிட்ட வரேன். பாகிஸ்தானுக்கு ஒரு விதமான பார்வை, சீனாவிற்கு ஒரு விதமான பார்வை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் முற்றிலும் மறுக்க முடியுமா? எல்லை என்று வரும்போது நாங்கள் எந்த நாடு என்று பார்ப்பதில்லை, எந்த நாடாக இருந்தாலும் சரி. ஆனால் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற வேறுபாடு என்னவென்றால், சீனா நேரடியாக இராணுவத்தை தந்து எல்லைகளை மீற பார்க்கிறது. ஆனால் பாகிஸ்தான் நேரடியாக மோதினால் தான் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்து பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி தந்து உள்ளே அனுப்புகிறது. எனவே இந்த 2 நாடுகளையும் 2 விதமாக நாங்கள் அணுக வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. 2 நாடுகளிலும் அணுகுவதில் இருக்கக்கூடிய மாற்றத்தை அவர் சொல்கிறார். இது வந்து இராணுவ ரீதியிலான ஊடுருவல் நடைபெற்றாலும் கூட அதை வேறு விதமாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது அவருடைய வாதம். ஆனால் பாகிஸ்தான் அப்படிங்கிறது தீவிரவாதிகளின் மூலமாக ஊடுருவுகிறது. அதனால் 2 நாட்டிற்கும் இடையிலான பார்வையில் வேறுபாடு இருப்பது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். இப்போ அவர் சொன்ன மாதிரி இது காங்கிரஸ் ஆட்சியிலும் நடைபெற்றிருக்கிறது. நீங்கள் நேரு காலத்திலே இதே மாதிரியான ஊடுருவல் நடைபெற்றது பொழுது அங்கே ஆடு மேய்ப்பவர்கள் அதை பார்த்து இந்திய அரசு உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவரிடம் சொன்ன பொழுது அதை சரியாக கையாளாமல் அன்றைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் நேருவும் தவறிவிட்டார்கள் என்று ஆஸ்திரேலிய ஊடகம் ஒன்று இது குறித்து ஆய்வு செய்து பல்லாண்டுகளுக்கு பிறகு இதை வெளியிட்டது. அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இப்போது இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய நிகழ்வாக இதை ஏன் பார்க்கக்கூடாது? காங்கிரஸ் ஏன் பாஜகவை தொடர்ந்து இதை குற்றம் சாட்டக்கூடிய ஒரு போக்கிலேயே பார்க்கிறது அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது. இல்லை, அதாவது பாகிஸ்தானை வேறுபடுத்தி பார்ப்பதும் சீனாவை வேறுபடுத்தி அங்கே என்னமோ இராணுவத்தினர் மட்டும் உள்ள வரா மாதிரியும் இங்கே ஏதோ தீவிரவாதிகள் உள்ள வரா மாதிரியும் சொல்கிறது தவறுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைய தினம் பாகிஸ்தான் பார்டரில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஊடுருவல் மட்டும் கிடையாது, துப்பாக்கிச் சூட்டை நீங்கள் பார்க்க வேண்டும். வயலேஷன் ஆஃப் சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸ் வந்து இன்றைக்கு அத்துமீறல் என்பது அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த அளவுக்கு அத்துமீறல் கிடையாது. மைனர் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் அது இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளும் வெளிவந்த எடிட்டோரியலாகவே வெளில வந்துச்சு இப்போ ரீசெண்டாக. அதாவது ஒரு மைனர் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்று 10 ஆண்டு காலமாக சின்ன மைனர் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸு அதுதான் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மைனராக இருக்கக்கூடிய ஒரு இராணுவ இதில் உள்ள வரக்கூடிய சூழ்நிலை தெரியாமல் வர்றது. ஆனால் இன்றைய தினம் என்ன நடந்திருக்கு? பாகிஸ்தான் சைட்லேருந்து கடுமையாக தொடர்ந்து அத்துமீறல் நடைபெற்றதால் துப்பாக்கிச்சூடு சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது துப்பாக்கி சூடு இல்ல, இங்க நீங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 32,000 பொதுமக்கள் 147 கிராமங்களை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன சாதாரண சூழ்நிலையா? லட்சக்கணக்கான மக்கள் அந்த பார்டர்ல இருந்து இந்திய மக்கள் விரட்டப்பட்டு இருக்கிறார்கள். 147 கிராமம் காலியா இருக்கு. இது யார் பதில் சொல்றது? இதெல்லாம் இது நடந்துச்சா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல? இல்ல, நான் கேட்கிறேன். இப்படி ஏதாவது ராணுவ வீரர்கள் தலை துண்டிக்கப்பட்டதா ராணுவத்தில் இருப்பதனால் போர் புரிந்தால் மாறி மாறி நடக்கும்.
நமக்கு வேணா மனசாட்சியோட நாம வந்து அந்த ராணுவ வீரர்கள் தலையை துண்டிக்காம இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு மனசாட்சி இல்லைங்கிறது உலகம் அறிஞ்ச விஷயம். பாகிஸ்தானுக்கு மனசாட்சி கிடையாது, அதற்கு மேல் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு மனசாட்சியே கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன? 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொல்லப்பட்டாங்களா? 147 கிராமங்களில் இருந்து மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து இன்றைய தினம் அந்த பார்டர்ல மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, பொதுமக்கள் வாழவே முடியாது. ஆனா மோடி அவர்கள் போய் தீபாவளி கொண்டாடிட்டு வர்றாங்க. என்ன நியாயம் தெரியல. நான் என்ன கேக்குறேன்னா, திபெத் ஆகட்டும், அருணாச்சல பிரதேசம் ஆகட்டும், லடாக் ஆகட்டும், இங்க எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முற்றிலும் முழுவதுமாக அது அமைதி பூங்காவாகவே இருந்தது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அதாவது இது போன்ற துப்பாக்கி சூடுகள், பொதுமக்கள் கொல்லப்படுவது என்று இது மாதிரிலாம் நடக்கல. கூண்டோடு கொல்லப்படுகிறார்கள். அதெல்லாம் நீங்க வந்து ஏன் அதை உண்மையை இங்குள்ள ஊடகங்கள் ஏன் உண்மையை சொல்ல மறுக்கிறது, ஏன் மறைக்கிறது, உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆசிய சீனிய ஒரு இதுல இருக்கக்கூடிய மிக மூத்த அதிகாரியாக பணியாற்றியவர் அப்படிங்கிற முறையில் இது இப்பொழுது மட்டுமே தொடர்கிறது. நீங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டே பேசலாம் அப்படிங்கிற அவங்களுடைய வாதம். ஏன்னா அவங்க ஒரு மக்கள் சமூகத்தை சொல்லிக்கிறாங்க, இத்தனை கிராமங்கள் காலியாக இருக்குன்னா, இத்தனாயிரம் மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார், இதற்கு முன் இப்படி நடந்தது இல்லை அப்படிங்கிற வாதத்தை அங்கே பணியாற்றியவர் என்ற முறையிலே இதற்கு முன் இப்படி நடந்தது இல்லை அப்படின்னு அவங்களுடைய வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஜேஎன்கேலையும் ஃபுல்லாக பார்டரில் இருந்திருக்கேன், அருணாச்சலில் இருந்திருக்கிறேன். இது வந்துங்க டைம் பவுண்டு. இப்போ வந்து லேட்டஸ்ட் அண்ட் டிபெண்ட்ஸ். இந்த பாகிஸ்தான் உள்ள நம்மளுக்குள்ள பொலிட்டிக்கல் ரிலேஷன் கிடையாது, டிப்ளமேட்டிக் ரிலேஷன் கிடையாது. அதே மாதிரி சைனா கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம். ஸோ அங்கே வந்து கவர்மெண்ட் மாறிடுச்சு. அவங்க கவர்மெண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக ஆர்மி யூஸ் பண்ணுறாங்க. ஆர்மிக்காரங்க நாங்களும் அவங்களும் நாங்களாக போய் சண்டை போடுறது கிடையாது. பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை பொறுத்து அது தூண்டுதல் பேர் நடக்குது. இப்போ வரவுன்னு கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்கு, அதனால அது அதிகமா வெளியில் தெரியுது. அதே சமயத்துல இது வந்து கான்ஸ்டன்ட்டா இருந்துகிட்டு வருது, அதிகமா பேசலாம். பதில் சொல்லட்டும். சார் சொன்னாரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் எவ்வளவு முக்கியமான ஒண்ணு. அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் ஏன் இப்ப ஃபெயில் ஆச்சு? அதுதான் கேட்கிறேன் அவரிடம். இல்ல அதாவது பாகிஸ்தானுடனான உறவாகட்டும், சீனாவுடனான உறவாகட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் இத்தனை காலி செய்யப்பட்டிருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் இப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இல்லையா? இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? எடுத்து வந்தார்கள். இப்போது கூட எல்லையில் நாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டுமோ அறிக்கை மூலமாக அல்ல. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது என்னெல்லாம் அறிக்கை தந்தார், அதுபோல் அறிக்கை கொடுப்பதல்ல, ராணுவ வீரர்களே பதிலடி கொடுப்பார்கள் என்று பதில் கொடுத்தோம். துப்பாக்கிக்கு துப்பாக்கி. அதனால பலமான சேதமடைந்த பிறகு இப்போது பாகிஸ்தான் அமைதியாக இருக்கிறது. அங்கங்கும் சீண்டி பார்க்கிறது. ஆனாலும் மீண்டும் ஒரு முறை சீண்டுமானால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே இல்லாமல் கூட செய்யக்கூடிய சக்தி நம்முடைய ராணுவத்துக்கு இருக்கிறது என்பது பாகிஸ்தானுக்கு. நன்றி நன்றி. அறிக்கை மட்டுமே கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில். அந்த மாதிரியாக இல்லை, துப்பாக்கிக்கு துப்பாக்கி என்ற அளவிலே இன்றைக்கு நாங்கள் வலியாமையாகவே இருக்கின்றோம். அதுபோன்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இல்லா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போங்கிறது அவருடைய வாதம். சரி, துப்பாக்கிக்கு துப்பாக்கி அன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது இல்லையா? அதனால்தான் பொதுமக்கள் சாகல. இன்னைக்கே பொதுமக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க துப்பாக்கிக்கு துப்பாக்கியை தூக்கி பிடிச்சதுனாலதான். அதே நேரம் பேச்சுவார்த்தையை கைவிட்டது தவறு. இவர்கள் நல்ல முறையில் அந்த அரசாங்கம் மட்டுமல்ல, அரசாங்கம் உள்ளடக்கிய ராணுவம் சேர்த்த பேச்சுவார்த்தை என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உறுதியாக இருந்தது. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அன்றைய தினம் மதிப்புக்குரிய பிரதமராக இருந்து இந்த நாட்டு மக்கள் கொல்லப்படாமல் பாதுகாத்தார். நல்ல முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பாகிஸ்தான் அரசாங்கத்தை எப்பொழுதுமே ஒரு கட்டுக்கோப்பில் வைத்திருந்தோம் நாம். இன்றைக்கு கட்ட அவிழ்த்து விடப்பட்டு இருக்கிறதா? எதனால் அவர்கள் துப்பாக்கியை தூக்குகிறார்கள்? இவர்களும் துப்பாக்கியை தூக்கி காண்பிக்கிறார்கள். இந்த துப்பாக்கி பொதுமக்கள் தான் சாவாங்க, ராணுவத்தினரை விட பொதுமக்கள் தான் கொல்லப்படுகிறார்கள். அதுதான் உண்மை. இதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் ஏதோ வீர ஆவேச வேஷம் போடுறதுங்கிறது பொதுமக்களை அழித்து ஆள்வதற்கான அவர்கள் செய்யக்கூடிய முயற்சி. JNK-ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மக்களை பெரிய அளவில் கொன்னுட்டா வேற ஆட்களை கொண்டு போய் அங்க குடியமர்த்தறாங்கற ஆசை இருக்குது போல. இல்ல விஜய், நான் என்ன கேக்குறேன்னா, காஷ்மீர் பிரச்சனை அப்படிங்கிறது இன்று நேற்று இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. இது பரஸ்பரம் இரண்டு ஆட்சியாளர்களுமே யார் ஆட்சிக்கு வந்தாலும் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீதான இதை விமர்சனங்களை மட்டுமே வைக்கக்கூடியது. நம்ம சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பாக என்ன மாதிரியான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். இது குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக தேவேந்திரன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். தேவா, சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? சமூக வலைதளங்களில் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் நிலவு வந்தாலும் அதில் நகைச்சுவை உணர்வும் வஞ்ச புகழ்ச்சி அணியும் அதிகமாகவே இருக்குது. சீன ஊடுருவல் ஒரு தீவிர பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னா,
அது வந்து ஒரு கூட உங்களோட இணைப்பில் வரேன் பேசுங்க சொல்லுங்க தேவா. நிச்சயமா சமூக அந்த சும்மா அவர்கள் வந்து நம் நாட்டிற்குள் வந்து குசலம் விசாரித்து போகிறார்கள், அவ்வளவுதான். காங்கிரஸ் அரசு இருந்த பொழுது இதையே வந்து பெரிய பிரச்சனையாக்குனாங்க. அருண்ஜேட்லி கூட வந்து இப்படி சொல்லலை. இந்த புது பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு, ஒரு நாள் டெல்லிக்கு வந்து அவங்க வந்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த ராணுவ வீரர்கள் வந்து கேட்டு போறாங்க. அப்பயும் வந்து அவங்க வந்து இதையே தான் சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. அதே போல வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியா வந்து சீனாவோ அல்லது இலங்கையோ வந்து மீறும் பொழுது அது ஒரு சாதாரண பிரச்சனையினும், பாகிஸ்தான் மீறும் பொழுது மட்டும் ஏன் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவும் ஆக்குறீங்கன்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து இன்னொரு கேள்வி வந்து இருக்குது, எல்லையில் பிரச்சனை இல்லைன்னா எதுக்கு அவ்வளவு ராணுவ வீரர்களை வந்து அங்கே குவிச்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கூடவே இன்னொரு இது இருக்குது, அட என்னப்பா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லையில் வந்து அத்துமீறல்னு குதிக்கிறீங்க, ஆட்சிக்கு வந்ததும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சாதாரணமாக பேசுகிறீங்களே, என்ன இருந்தாலும் மோடி மேலே வந்து கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. நன்றி தேவா. இது தொடர்பான கருத்துக்களோடு நாம் இல கணேசன் அவர்களிடம் நம்முடைய நிறைவான கேள்வியை வைக்கலாம். இப்போ சீனா அதிபர் இங்கே வந்திருக்கின்ற பொழுது விஜயத்தின் ஒரு வாதத்தை குறிப்பிட்டார். சீன அதிபர் இங்கே வந்து இருக்கிறார், அவரோடு இவர்கள் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் மறுபுறம் அங்கே சீனா ஊடுருவலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. என்ன மாதிரியான போக்கு இது? சீன அதிபரிடம் மிக கடுமையாகவும் மிக உறுதியாகவும் தன்னுடைய கண்டனத்தை சீனாவிற்கு இந்தியா பதிவு செய்யவில்லை என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? சீன நாட்டுடைய அதிபர் இந்த நாட்டுக்கு வந்திருந்த பொழுது எதேர்ச்சியாக எல்லையிலே அவர்கள் ஆக்கிரமித்தார்கள், பிரச்சனை உண்டாக்கினார்கள். ஆனால் இது குறித்து இந்திய அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்கள் அவரிடத்திலே தெரிவித்த கருத்தின் காரணமாக ஊர் திரும்பிய பிறகு கண்டனம் தெரிவித்தார் இராணுவத்திற்காக. அந்த வகையில் இப்போது சீனா மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறது. எல்லை பிரச்சனை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்கிறவர்கள் இறங்கி வந்திருக்கிறது. நாம் இப்போது சீனாவுக்கு சமமாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். பாரத நாட்டில் புதிய ஆட்சி வந்திருக்கிறது, புதிய பிரதமர் வந்திருக்கின்றார், துணிவோடு கூட இருக்கிறவர். எனவே இவரை சரியாக நாம் பாரத நாட்டுக்குள்ளே ஊடுருவல் போன்ற பிரச்சனை செய்தோமானால் எதிர்விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்பதை சீனாவும் புரிந்து கொண்டிருக்கிறது. திரு இல கணேசன், இப்போ பொதுவாக நீங்கள் எல்லை பணியாற்றுகின்ற பொழுது சீனா நம்மை விட வலிமையான நாடு அப்படிங்கிறத நிச்சயமாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. 62 போரிலும் கூட இந்தியாவிற்கு தான் பின்னடைவு அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துப்பீங்க. இந்த நிலையில் ஒரு எளிய நாட்டாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மீது காட்டக்கூடிய ஒரு கடுமையையும் ஒரு உறுதியையும் சீனா மீது இந்திய இராணுவம் காட்டவில்லை அப்படிங்கிறத நீங்கள் முற்றிலும் மறுக்க முடியுமா? நிச்சயம் மறுப்போம். கடுமைங்கிறது பாகிஸ்தான்லேருந்து நிறையா இன்ஃபில்ட்ரேஷன் டெரரிஸ்ட் வர்றாங்க, அதை கடுமையாக தாக்குறோம், ஃபயரிங் நடக்குது, சாகுறாங்க. அதே மாதிரி சைனா சைடில் கிடையாது, ரொம்ப லாங் பார்டர். 11th அருணாச்சல பிரதேசத்தில் இன்னைக்கு நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் சீனா தானே காரணம்ங்கிறது எப்படி பார்க்குறேன்னு அர்த்தம். அவங்க வந்து சண்டை போடுறதுக்கு வரல, வர்றாங்க, இன்க்ரூஷன் தெரியாமல் வந்துட்டா போயிட்டா டிப்ளமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் இருந்தால் திரும்ப போயிடுறாங்க. அதனால சண்டையே அங்கே கிடையாது, ஃபேஸ் டு ஃபேஸ் ஆர் சண்டை கிடையாது. ஆனால் வெஸ்டர்ன் சைடில் பாகிஸ்தான் கூட சண்டை இருக்குது. அவர் திரு இளையா கணேசன் சொன்னார், நம்ம பாகிஸ்தானை க்ரஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு. 1971 இந்திரா காந்தி மேடம் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது பாகிஸ்தானை க்ரஷ் பண்ணிட்டாங்க, இஸ்லாமாபாத்தை ரீச் ஆகிட்டோம். ஸோ எப்பவுமே பாகிஸ்தானை கிராஸ் பண்ணிடுறோம். சீனா விட்டு அந்த மாதிரியான ஒரு போக்கை கடைபிடிக்க முடியலைங்கிறது ராணுவம் இன்னும் அந்த அளவிற்கு வலிமையாக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு தான் கேட்டேன். வலிமையாக இல்லைன்னு இல்லை, பார்டர் ரொம்ப லாங்கா இருக்கு. அதே சமயத்தில் இன்னும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் இருக்குது. அவங்கள சண்டை போடுற அளவுக்கு வரல. சும்மா இந்த நார்மலா கிராமத்தில் பறி தகராறு மாதிரி உங்காடு அங்க போகுது உங்காடு இங்க வர்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப எளிமையா ஒரு மிகப்பெரிய எல்லை பிரச்சனை ரொம்ப எளிமையா சொல்லி முடிச்சிட்டீங்க. நிறைவாக உங்களுடைய கருத்து. அதாவது இன்றைக்கு சீனாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்டர்ல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடும் இந்தியாவுக்கு ஒரு நல்ல உறவை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இந்த அரசாங்கம் முதலில் இறங்க வேண்டும். நல்லபடியா பேச்சுவார்த்தையை நடத்தி டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை, ராஜ்ய உறவுகளை வலுப்படுத்த வேண்டும். அதன் பின்னர் தான் இந்த மாதிரி போர் சூழ்நிலைகள் 10 ஆண்டு காலமாக மன்மோகன் சிங் அவர்களின் ஆட்சியில் இப்படிப்பட்ட பெரிய போர் சூழ்நிலையெல்லாம் கிடையாது. அன்னைக்கு என்னமோ அவர் ஒரு பொம்மை அரசாங்கம் அப்படி இப்படிலாம் பேசினாங்க. ஆனால் அவரால் சாதிக்க முடிந்தது, மோடியால் சாதிக்க முடிந்ததா? இன்னைக்கு சாதாரண அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆகையால இவர்களுடைய இந்த வீர ஆவேச பேச்செல்லாம் வாஜ்பாய் அரசாங்கத்துல கார்கில் எங்க இருக்கு? இந்தியாக்குள்ள இருக்கு.
கார்கில்குள்ளே வந்துட்டான் ஆனா பாகிஸ்தானி. கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றதுங்கிறது உண்மைதானே? எங்க வெற்றி அதாவது இந்தியாக்குள்ள இருக்க, இந்தியாக்குள்ள இருக்க, இஸ்லாமாபாத்குள்ள நம்ம போன மாதிரி நன்றி, கார்கில் இந்தியாக்குள்ள இருக்கு, உள்ளே வந்துட்டாங்க. வந்த பிறகு இவங்க வெற்றி பெறனா மகா அசிங்கம். நன்றி. நாம அதனால நிறைவு செய்யலாம். இவங்களோட நாம போக்கு இரண்டு பேருமே சரியில்லை. தொடர்ச்சியான உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை மிகச் சிறப்பாக பதிவு செய்தீர்கள். மிக்க நன்றி. திரு இலகணேசன் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்து முதல் அமர்வை நிறைவு செய்யலாம். இரண்டாவது அமர்வில் இந்தியாவில் ஆதிக்க சக்திகள் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். மிக கடுமையான மேலும் பல குற்றச்சாட்டுகளை அவர் பாஜக அரசின் மீது வைத்திருக்கின்றார். அது தொடர்பாக விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காத்திருப்போம்.